கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. இன்றைக்கி நம்ம டேங்க்குக்கு வரப்போகிற புது பயவுள்ள இவங்க தான். இவங்கள ஒரு வாங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இதுக்குள்ளே ஊற போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ இவங்கள அவுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம டேங்க்குள்ளே விட போகிறோம். பயங்கர டைட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 ரப்பர் பேண்ட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. இதை இப்போ இந்த ரப்பர் பேண்டை ஓப்பன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும் போல். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நம்மக்கிட்ட ரெட் அண்ட் எல்லோ இருந்துச்சு. இப்போ ப்ளூ அண்ட் பிளாக் நமக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட சொல்லி வச்சு ஒரு 2 மாதம் ஆச்சுங்க. இந்த ப்ளூ அண்ட் பிளாக்கு, ரெட் அண்ட் எல்லோ நம்ம கையில் கிடைக்கிறதுக்கெலாம். ஏன்னா கப்பீஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அவர்கிட்ட நம்ம சைமீஸ் ஆல்கிகேட்டர் கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சைமீஸ் ஆல்கிகேட்டர் 5 கொடுத்துருந்தோம். 1 50 ரூபா மெடிக்கு 250 ரூபா எடுத்திருந்தாங்க. ஆனால் நம்ம கேஷ் வாங்கல. அதுக்கு போல் ஸ்விம்ப்பு கேட்டிருந்தோம். ஆனால் ஸ்விம்ப்பு நம்ம கைக்கு வர்றது கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகி போச்சு. அதே மாதிரி இன்னொரு அக்வேரியமில் பார்த்தீங்கன்னாக்கா கப்பீஸ் கொடுத்துருந்தோம் ஒரு 45. அங்கே ஒரு 225 ரூபா இருந்துச்சு. அங்கேயும் நமக்கு ஷிம்ப் வர்றதுக்கு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட இப்போ தான் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் சேர்த்து போட்டு ஒரு 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அங்கே ஒரு 400 ரூபாய்க்கு, இங்கே ஒரு 400 ரூபாய்க்கு. அதாவது 250 ரூபா போக 150 ரூபா போட்டு 400 ரூபாய்க்கு 8 வந்துச்சு. அங்கே 225 ரூபா போக மீதி காசை போட்டு அங்கே ஒரு 10 வந்துச்சு. ஆக மொத்தம் ஒரு 18 இருக்குதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. 2 எல்லோ இருக்குது, கொஞ்சம் ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளேயே ப்ரீட் ஆகிடுவாங்க எப்படி பார்த்தாலும். ஸோ அவங்க ப்ரீட் ஆன உடனே நான் உங்களுக்கு அப்டேட் காட்டுறேன். கண்டிப்பாக அந்த ப்ரீடிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பட் இந்த கலர்ஸ் ப்ளூ அண்ட் பிளாக் ப்ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரெட்டு ஆல்மோஸ்ட் பெருசாகிடுச்சு. ஒரு 2 ஷிம்ப்பு அநேகமாக அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீட் ஆகும். எல்லோ எங்கே இருக்காங்கன்னே தெரில. அவங்க உள்ளவே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. திடீர்னு அப்பப்போ பார்த்தா வெளில வருவாங்க. அதுவும் இந்த ஈவினிங் டைத்தில் தாங்க எல்லோரும் வெளில ஆக்டிவாக சுற்றுறாங்க. அந்த மாதிரி டைமிங்கில் தான் அவங்க வெளில வருவாங்க போல். அந்த நைட் ஆகிற டைமிங்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் நம்ம லைட்லாம் போட்டு வச்சுருக்கோம். நான் அவங்களுக்கு நைட்டு கரெக்டாக எதுன்னு தெரிஞ்சிருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த டைம் தான் எல்லாம் வெளில சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ப்ளூ சூப்பராக இருக்கும் உண்மையிலே. நான் சொன்ன அந்த பெருசான ரெட் தான். அநேகமாக இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீட் ஆகும் போல். பார்ப்போம் என்ன கலரில் ப்ரீட் பண்ணுறாங்கன்னு. ரெட் கலர்லேயே பண்ணுறாங்களா இல்லை வேறு கலரில் எதுவும் பண்ணுறாங்களான்னு தெரில. இன்னொன்று, இந்த ஷிம்ப் எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த நண்டு வகையை சேர்ந்தது தான். நண்டு எப்படி நம்ம இந்த சென நண்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் ப்ரீட் ஆகும். அநேகமாக ப்ரீட் ஆகும்போது பார்த்திங்கனாக்கா ஃப்ரைஸ் நிறையா இருக்கும். எக்கு வச்சு தான் ப்ரீட் ஆகும். எக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 100கணக்கான எக்கு வச்சு அப்புறம் தான் ப்ரீட் ஆகும். அப்படி ப்ரீட் ஆச்சுனாக்கா எவ்வளோ வரும்னு தெரில, பார்ப்போம். அது நம்ம கடல்களில் குளங்களில் இருக்கிற நண்டெல்லாம் அந்த மாதிரி ப்ரீட் ஆகும். இது ஷ்ரிம்ப் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது நம்ம அக்வேரியமில் வளர்க்குறது. ஸோ அதனால் அக்வேரியமில் எந்தளவுக்கு இது ஃப்ரைஸ் கொடுக்கும்னு நமக்கு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதோட அப்டேட் உங்களுக்கு போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.